ஐந்தாவது கூட்டம் யாரு தெரியுமா? தொழாமல் தடுப்பவர்கள். أرأيت الذي ينهى عبدا إذا صلى. இவர் தொழுகிறதும் இல்ல, தொழுகிறவங்களை தொலைவிடுறதும் இல்ல. கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் அபூஜஹலுடைய விஷயத்துல இறக்கினான். ஒரு மனிதன் இவர் தொழுகிறதும் இல்ல, இன்னொருத்தர் தொலைவிடுறதும் இல்ல. இவர் தொலை இல்லைன்னா அந்த பாவம் அவரோட போச்சு. ஆனா இவர் இன்னொருத்தர தொலை விட்றார் இல்லண்டா அவருடைய பாவத்தையும் சேர்த்து இவர் சுமக்க வேண்டி வரும். 50 நேர தொழுகை அல்லாஹ் தந்திருந்தா 5 நேரமே இப்படி இருக்குதுண்டா 50 நேரத்தை அல்லாஹ் தந்திருந்தா எப்படி இருக்கும்? கண்ணியமானவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்வோம். உலகத்துல யாரு சுஜூது செய்ய இல்லையோ, அல்லாஹ்வை யாரு தொலை இல்லையோ, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்துல எல்லாரையும் சுஜூத் செய்யுமாறு அல்லாஹ் சொல்லுவான். அந்த நேரத்துல யாரு தொலை இல்லையோ, யாரு உலகத்துல அல்லாஹ்வை சுஜூது செய்ய இல்லையோ, இவங்களுக்கு அங்க சுஜூது செய்யறதுக்கு ஏலாம போகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம யுக்ஷஃபு அன் சாகி வ யுதஊன இலா ஸுஜூதி ஃபலா யஸ்ததீஊன். கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் உலகத்துல தொழுதாக்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுவான், நீங்க எல்லாரும் சுஜூது செய்யுங்க, நீங்க எல்லாரும் என்ன சுஜூது செய்யுங்க. இந்த சந்தர்ப்பத்துல உலகத்துல யாரு தொலை இல்லையோ இவங்களுக்கு சுஜூது செய்யறதுக்கு ஏலாது, இவங்களுக்கு சுஜூது செய்யறதுக்கு ஏலாது. ஃபலா யஸ்ததீஊன். அல்லாஹ் இவர்களை எப்படி ஆக்குவான்னு தெரியுமா? இவர்களுடைய முதுகுகளை அல்லாஹ் ஒரு பலகைய போல அல்லாஹ் ஆக்கி விடுவான். இவங்களுக்கு சுஜூத் செய்யறதுக்கு ஏலாம போகும். அந்த நேரத்துல காஷிஅத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லா, கேவலத்தால அட எனக்கு சுஜூது செய்ய ஏலாம பேத்துட்டுதே என்ற கேவலத்தால இழிவால இவர்களுடைய பார்வைகள் அப்படியே கீழ் நோக்கி தாழ்ந்து இருக்கும். وَقَدْ كَانُوا يُدْعَوْنَ إِلَى السُّجُودِ وَهُمْ سَالِمُونَ. அல்லாஹ் சொல்லுவான், உலகத்துல இவங்க அழகாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்துல உலகத்துல நாங்க இவங்களுக்கு சுஜூத் செய்யுமாறு சொன்னோம், இவங்க சுஜூது செய்ய இல்ல. அதனால இவங்களுக்கு கியாமத்துடைய நாளையில கூட சுஜூது செய்யறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்ல. அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தையே இல்லாமலாக்குவான்.